students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச்சில் நியூவாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்த கோர்ஸ் தான். பர்த்டே ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணோம், ஒரு பர்த்டே கவுன் வந்து ஒரு பேபிக்கு இல்லை பெரியவங்களுக்கு யாருக்குனாலும் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாளாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கோர்ஸ் தான் இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணோன்னா இது உங்களுக்கு ஒர்த்தா, இது என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இதெல்லாம் தேவை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒர்த்துன்னு தோணிச்சுனா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும். உண்மையாகவே இதுவரைக்கும் எங்கேயுமே இந்த அளவுக்கு இவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கற்றுத்தர மாட்டாங்க. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம கோர்ஸில் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பர்த்டே ஃப்ராக்கில் இந்த பேபி கவுன் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு பேபிக்கு ஒரு ஃப்ராக் சூப்பராக, அதாவது ஒரு பிரின்சஸ் லுக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அது கூடவே ஒரு ஹிப் பெல்ட், ஷூ, ஹேர் ஆக்சசரிஸ், ஹேர் போ அண்ட் ஹேர் கிளிப், இந்த ரெண்டும், இது கூடால ஏஞ்சலோட ஒரு விங்ஸ் அல்லது பட்டர்ஃப்ளை விங்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு கிட்டாக அதை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் காம்போ பேக். இந்த பேக்கை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். இந்த பேக்கில் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்திங்கன்னா அதை வந்து எப்படி மெட்டீரியல்ஸ் வாங்கணும், வாங்கின மெட்டீரியல்ஸை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியாவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். மெட்டீரியல் வாங்கிறதுலேருந்து அதை வந்து சேல் பண்ணுறது வரைக்கும், இல்லைனா நீங்கள் ஒரு பொட்டிக் ஆரம்பித்து எல்லா சைஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அது எப்படி பாசிபிளா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். உண்மையாக பாசிபிள் தான். நம்மக்கிட்ட ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மெஷர்மெண்ட்டுக்காக. ரெடி சைஸ் சார்ட், அதாவது அந்த சார்ட்டில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ப்ராப்பராக நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடும். ஒரு 1 year பேபியோட நெக் சைஸ் எவ்வளோ இருக்கும், ஆர்ம் ஹோல் சைஸ் எப்படி இருக்கும், யோக் பார்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்கர்ட் பார்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்படின்னு சொல்லி 1 year பேபி மட்டும் இல்லை, 2 yearsனால் அது எவ்வளோ சேஞ்ச் ஆகும், 3 yearsனால் எவ்வளவு, 10 year பேபிக்கு எவ்வளவு, 15 years பேபிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு சைஸ் மெஷர்மெண்ட் சார்ட்டே உங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்படின்னா உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு என்னோட பேபிக்கு இந்த சைஸில் எனக்கு வேணும், 5 years பேபிக்கு ஸ்டிச் பண்ணி தருவீங்களான்னு கேட்டால் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை பார்த்தே ப்ராப்பராக ரெடிமேட் லுக்கில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதையும் தவிர்த்து என்ன கொஞ்சம் பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, என்னோட பேபி வந்து 5 வயசு தான் ஆகுது, ஆனால் அவள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறா, பார்க்க 10 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா, நான் கடையில் போய் தேடின ட்ரெஸ் தேடினா கூட அவளுக்கு வந்து சைஸ் பத்துறதில்லை, கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸோட கவலையாக இருக்குது. அதே மாதிரி 5 வயசு இருக்குது, ஆனால் வந்து 3 வயசு பொண்ணு மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கா, அதனால கடையில் போய் கரெக்டான சைஸ் வந்து எனக்கு கிடைக்கிறதில்ல, கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நம்ம கோர்ஸ்லேயே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரெஸ் வந்து பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதையும் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு பேபிக்கு அல்லனா ஒருத்தங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதையுமே இந்த கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளமே அப்புறம் இருக்காது. எல்லா கன்ஃபியூஷனும் கிளியர் ஆயிரும். அடுத்ததாக இந்த ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா, பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் சொல்லிக் கொடுக்குறோம். பொட்டிக் ஸ்டைல்னால் என்ன? சீம்லெஸ் ஃபினிஷிங். அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லி, ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள நிறையா எட்ஜஸ் தெரியும், சீம் அலவன்ஸ் தெரியும், நிறையா த்ரெட்ஸ் வந்து தெரியும். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற இந்த பேபி ஃப்ராக்கில் அந்த எந்த ஒரு த்ரெட்டும் தெரியாமல், அந்த விளிம்புகளும் தெரியாமல் அதை எப்படி ப்ராப்பராக சீம் அலவன்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணோம், இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்படின்னா இந்த யோக் பார்ட்டையும் இந்த பேக் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணும்போது இன்சைடில் உங்களுக்கு ஒரு சீம் அலவன்ஸ் வரும், அது ஒரு எட்ஜு தெரியும். அந்த எட்ஜு தெரியாமல் இதை எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணோம், இந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் தெரியாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், ஹேண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சீம் அலவன்ஸ் தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி யோக் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ட்ரெஸ்ஸோட ஆப்போசிட் சைடு இன்சைடை நீங்கள் பார்க்கும்போது கூட அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு அன்வான்டாக எட்ஜும் உங்களுக்கு தெரியாது. பார்க்குறதுக்கே ஒரு பிரின்சஸ்
லுக் வந்து அந்த ஃப்ராக்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸில் இருக்குது. அதுக்கப்புறமா இன்விசிபிள் ஜிப்பு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அதையுமே சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக கேன் பட்டி ரெண்டையும் ஃப்ராக்ல எந்த பகுதியிலலாம் நம்ம யூஸ் பண்ணோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேன் பட்டி ரெண்டையுமே யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஒரே கிளாஸில் இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதையுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் தான். நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற இந்த பேபி ஃப்ராக் கிளாஸில் 4 டைப் ஆஃப் யோக்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணுறோம். அது என்னென்ன டைப்னா ப்ளீட்டட் டைப், ஷோல்டர் ஸ்ட்ராப் டைப், பிளெயின் யோக் வித் டெக்கரேஷன், இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் யோக் வந்து மாடல்ஸ் சொல்லித்தரோம். அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டும் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒன்று கேதரிங், இன்னொன்று ப்ளீட்டட், ஒன்று சர்க்குலர், 3மே சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்படி நீங்கள் ஸ்கர்ட் பார்ட் சூஸ் பண்ணும்போது அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நிறைய லேயர்ஸ் இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் என்னென்ன லேயர்ஸ் வைக்கணும், எதுக்காக வைக்கிறோம், அந்த லேயர்ஸ்க்கு வந்து தேவையா அப்படின்னு சொல்லி அதை பற்றின தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத கிளியராகவே நாங்கள் வந்து சொல்லித்தர போகிறோம் இந்த கோர்ஸில். இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கூடயே சேர்த்து தரப்போகிறோம். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரு ஒர்த்தான சர்டிஃபிகேட் தான். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கும்போது ஆர்டர்ஸ் கூட நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம். இந்த பாருங்கள் நான் கோர்ஸே முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எடுக்கிறது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக உங்களோட பர்சனலாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணனாலும் சரி, பிஸ்னஸாக இதை வந்து பொட்டிக்காக ரன் பண்ணனாலும் சரி, ரெண்டுக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பொட்டிக் வந்து ரன் பண்ண முடியும். ஒரு பேபி ஃப்ராக் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாயிலேருந்தே 1 இயர் பேபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே இது ஒரு 10 வயசு 15 வயசுக்கெலாம் 4000 ரூபாய் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் இப்படின்னு சொல்லி அதோட ரேட்டை பார்த்தா ரொம்ப ஹை ரேட்டாக இருக்கும். இன்னும் நல்ல மாடல் வேணும்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். வெட்டிங் கவுன்லாம் நம்ம எடுக்க போனோம்னா ரொம்ப ரேட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது நிறைய பேருக்கு தேவை இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டிக்கையே நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களாலே முடியும். இந்த ஒரு கோர்ஸை செகண்ட் பேட்ச் நம்ம ஆஃபராக 50% ஆஃபரில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் 1500 மட்டும்தான். நார்மலாக 3000 ஒர்த்துள்ள இந்த கோர்ஸ் இந்த 5 days ஆஃபரில் 1500க்கு நம்ம கொடுக்க போகிறோம். நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் மார்ச் மந்த் 8ஆம் தேதி இதை வந்து நம்ம உமன்ஸ் டே ஆஃபராக லான்ச் பண்ணி இப்போ வந்து ஏதாவது கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கக்கூடிய உமன்ஸ்க்காகத்தான் 50% டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த கோர்ஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ண சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் சீட் தான். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணனா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரையாரிட்டி உண்டு. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் 1500 rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸை லேர்ன் பண்ணோன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ராக்காக நீங்கள் 1500 rupees இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. கடையில் போய் நிறைய ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து ஃப்ராக்லாம் நிறைய எடுத்திருப்போம். இந்த டைம் ஒரே ஒரு நீங்கள் வந்து உங்களோட ஒரு லேர்னிங் ஸ்கில்லுக்காக 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுவே உங்களை வந்து தூக்கி விடுறதுக்கான ஒரு வேயாக இருக்கும். அதனால் டவுட்டே படாதுங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒர்த்தா? இதுக்கு வந்து எந்த எலிஜிபிலிட்டியுமே தேவையில்லை. பேசிக்ஸாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றி நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ணி பேசிக்ஸான ஸ்டிச் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே லேர்ன் பண்ணி இன்னைக்கு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு பொட்டிக் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கவுன் கூட எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸை பாருங்கள். இது கூட ஒரு ப்ளூச்சஸ் ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஜூலை 1ஆம் தேதி கோர்ஸ் வந்து உங்கள் கைகளில் நாங்கள் தருவோம். லைஃப் டைம்
முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். லைஃப் டைம் ஆக்சஸோடு இதை தந்துடும். ஒரு டைம் நீங்கள் வந்து இதை பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். லைஃப் லாங் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோஸோட லிங்க்ஸை உங்களுக்கு தந்துடுவோம். லைஃப் லாங் நீங்கள் என்ன டவுட் வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உடனே கால் பண்ணி கேட்கலாம். நம்ம வீடியோஸ் 100% எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு கிளியராக சொல்லி கொடுப்போம். அதையும் தாண்டி எனக்கு புரியலை மேம் எனக்கு இதை சொல்லி தருவீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த டைம்னாலும் நீங்கள் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ இருக்கிற டைமை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஒரு தொழிலை தொடங்குற ஒரு உமனாக மாறுங்க. வெல்கம் டு அவர் நியூ கோர்ஸ். இது தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக நம்ம வந்து அப்கமிங் டேஸில் நிறைய ஒரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.